அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க எஸ்ஆர் பிரபு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் பிரபு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது UA32F 4000AR சாம்சங் டிவி. இந்த டிவியில் உள்ள ஸ்கேலார் போர்டில் வரக்கூடிய மெயின் வோல்டேஜ் எல்லாத்தையும் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் இப்போ தான் எல்இடி டிவி சர்வீஸ் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற பிகினருக்கான வீடியோ தான் இது. இந்த மாடல் டிவியில் டீகான் போர்டு தனியாக கிடையாது. ஸோ டீகான் போர்டும் ஸ்கேலார் போர்டும் கம்பைன் பண்ணி சிங்கிள் போர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க எல்லா வோல்டேஜையும் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒவ்வொரு செக்ஷனும் என்னென்ன செக்ஷன், அது எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ST3151A04 வெர்ஷன் 2.2 இந்த ஸ்கேலார் போர்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் உள்ள பேசிக் வோல்டேஜெலாம் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்டில் என்னென்ன செக்ஷன்லாம் இருக்குது, இது எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐசி L1991 இது லெவல் ஷிஃப்டர் ப்ளஸ் காமா ஐசி. இந்த ஐசி லெவல் ஷிஃப்டர் ப்ளஸ் காமா ஐசி தான்னு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த ஐசிக்கு பக்கத்துலேயோ இல்லை இந்த ஐசியை சுற்றியோ 16 ரெசிஸ்டர்ஸ் ஒன்றா இருக்கும். அது தனித்தனியாக இருக்கலாம், இல்லைனா நெட்வொர்க் ரெசிஸ்டராகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது காமா ஐசி அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ரெசிஸ்டர் 4 ரெசிஸ்டர் இது சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சியும் நம்ம லெவல் ஷிஃப்டர் ஐசி ப்ளஸ் காமா ஐசி அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசியிலேருந்து நமக்கு 16 வகையான காமா வோல்டேஜும் வி ரெஃபரன்ஸ் மற்றும் விகாம் வோல்டேஜும் அவுட்புட்டாக கிடைக்கும். இது காமா ஐசியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன குழு. அடுத்து P46F1584 இந்த ஐசி ஸ்டெப் டவுன் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி இல்லைனா டிசி டு டிசி கன்வெர்ட்டர் ஐசி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஐசி 4G32 34443 இந்த ஐசி சீரியல் கம்யூனிகேஷன் ஐசி, அதாவது SCL SDA சீரியல் கிளாக் சீரியல் டேட்டா இந்த மாதிரிலாம் எழுதியிருந்தது அப்படின்னா அது சீரியல் கம்யூனிகேஷன் ஐசி அப்படின்னு அர்த்தம். இந்த சீரியல் கம்யூனிகேஷன் ஐசியை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ நான் இதுக்கான ஸ்பெஷல் வீடியோ மேக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து CS11002 இந்த ஐசி டீகான் ஐசி. ஓகே, இந்த ஐசி டீகான் ஐசி தான் அப்படின்றத நான் எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா, இந்த நம்பரை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியும் பார்த்து கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஐசிக்கு பக்கத்துலேயே கோர் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஒன்று இருக்கும். இந்த கோர் வோல்டேஜ் ரெகுலேட்டரில் 1.2 வோல்ட்லேருந்து 1.8 வோல்ட் வரைக்கும் வந்தால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐசி கண்டிப்பாக டீகான் ஐசியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஐசியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சின்ன க்ளூ தான். அடுத்து இந்த ஐசி 5562A இதுதான் மெயின் டிசி டு டிசி கன்வெர்ட்டர் ஐசி. ஓகே, இது டிசி டு டிசி ஐசி தான் அப்படின்றத எப்படி நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னா, மேக்சிமம் இந்த ஐசிக்கு 2 சைட்லேயும் 2 காயில் கொடுத்துருப்பாங்க. அப்படி 2 காயிலுக்கு இடையில இந்த ஐசி அமைஞ்சிருந்தது அப்படின்னா மேக்சிமம் அது டிசி டு டிசி ஐசியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசி டு டிசி ஐசி தான் நம்ம சர்க்கியூட்டுக்கு தேவையான மிக முக்கியமான வோல்டேஜான VGH VGL வோல்டேஜை அவுட்புட்டாக கொடுக்குது.
இந்த டிசி டு டிசி ஐசி பற்றின முழு தகவலும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளோட சேனல்லே அதுக்கான வீடியோவும் இருக்குது. அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இந்த செக்ஷன் காஃப் ஐசிக்கு போகக்கூடிய வோல்டேஜ் மற்றும் சிக்னல் செக்ஷன். அதாவது சிகேவி, எஸ்டிவி, எஸ்டிவிஆர், ஓஇ இதெல்லாம். ஓகே, வாங்க இப்போ எல்லா பேசிக் வோல்டேஜும் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ செட் ஆன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபியூஸை செக் பண்ணிக்கலாம். ஃபியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா 12.8 வோல்டேஜ் வருது. ஸோ இந்த ஸ்கேலார் போர்டு 12 வோல்டேஜ் போர்டு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைட்லையும் 12.8 வோல்டேஜ் வருது. அடுத்து விசிசி செக் பண்ணலாம். விசிசி பார்த்தீங்கன்னா 12.8 வோல்டேஜ் வருது. இந்த வோல்டேஜ் தான் நம்ம போர்டோடைய ஸ்டார்டிங் வோல்டேஜ். அடுத்து எஸ்டிபி வோல்டேஜ், அதாவது ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் 3.3 வோல்ட் வருது. அதாவது இந்த விசிசி 12.8 வோல்டேஜை இந்த ரெகுலேட்டருக்கு இன்புட்டாக கொடுத்து அவுட்புட்டில் 3.3 வோல்டேஜாக எடுக்கிறோம். அடுத்து இந்த 3.3 வோல்டேஜை இந்த கோர் வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு இன்புட்டாக கொடுத்து அவுட்புட்டில் 1.2 வோல்டேஜாக எடுக்கிறோம். இந்த 1.2 வோல்டேஜ் தான் கோர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோர் வோல்டேஜ் தான் இந்த கோர் வோல்டேஜ் தான் டீகான் ஐசிக்கு பயாஸ் இன்புட் வோல்டேஜாக கொடுக்குறோம். இதை நம்ம ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த பிஓஎல் வோல்டேஜை மெஷர் பண்ணி பார்க்கலாம். இந்த வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1.63 வோல்டேஜ் வருது. இந்த வோல்டேஜ் எதுக்காக அப்படின்னா நம்ம டிஸ்பிளே பேனலில் உள்ள பிக்சல்ஸோடைய பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வோல்டேஜ் தான் இது. அடுத்து இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல VDD2 வோல்டேஜை மெஷர் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3.3 வோல்டேஜ் வருது. அடுத்து விஆன் வோல்டேஜ் மெஷர் பண்ணி பார்க்கலாம். இப்போ விஆன் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2.8 வோல்ட் வருது. அடுத்து HVAA வோல்டேஜ், இது பார்த்தீங்க அப்படின்னா 6.6 வோல்டேஜ் இருக்கு. இந்த HVAA வோல்டேஜ் VAA வோல்டேஜ்லேருந்து பாதியாக இருக்கும். இப்போ VAA வோல்டேஜ் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ VAA வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 14.4 வோல்டேஜ் இருக்கு. அதுவே HVAA 6.6 வோல்டேஜ் இருக்கு. அதாவது VAA வோல்டேஜ்லேருந்து ஹாஃப் வோல்டேஜாக இருக்கு. அடுத்து டிசி டு டிசி ஐசி அவுட்புட் வோல்டேஜ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐசி ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஐசி. அதே நேரத்தில் அதிகமான ப்ராப்ளம் வரக்கூடிய ஐசியும் இந்த ஐசி தான். இந்த ஐசி நமக்கு VGH VGL வோல்டேஜை அவுட்புட்டாக கொடுக்கும். இந்த ரெண்டு காயிலுக்கும் இடையில அமைஞ்சிருக்கிற இந்த ஐசி தான் டிசி டு டிசி ஐசி. இந்த ரெண்டு டயோடையும் நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் பம்ப் டயோடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பம்ப் சர்க்கியூட் மூலியமாக தான் நமக்கு VGH வோல்டேஜ் கிடைக்குது. இப்போ VGH வோல்டேஜ் மெஷர் பண்ணி பார்க்கலாம். இப்போ மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 31.25 வோல்டேஜ் காமிக்குது. அடுத்து VGL வோல்டேஜ். VGL வோல்டேஜ்னாவே நெகட்டிவ்ல தான் வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டரில் -6.0 வோல்டேஜ் வருது. இந்த டயோடு தான் நம்ம நெகட்டிவ் சார்ஜ் பம்ப் டயோடு அப்படின்னு சொல்கிறோம்.
இதுல இருந்து தான் நமக்கு -6.0 வோல்டேஜ் விஜிஎல் அவுட்புட்டாக கிடைக்குது. ஸோ இந்த விஜிஹெச் விஜிஎல் இந்த ரெண்டு வோல்டேஜும் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 3 டயோடையும் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா டிசி டு டிசி ஐசியை செக் பண்ணி பார்க்கணும். மேலும் கூடுதல் தகவல் வேணும் அப்படின்னா டிசி டு டிசி ஐசி அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். காமா மற்றும் லெவல் ஷிஃப்டர் ஐசிலேருந்து வரக்கூடிய வி ரெஃபரன்ஸ் மற்றும் விகாம் வோல்டேஜை மெஷர் பண்ணி பார்க்கலாம். இப்போ வி ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 14.16 வோல்டேஜ் மல்டிமீட்டரில் காமிக்குது. அடுத்து விகாம் வோல்டேஜை செக் பண்ணலாம். விகாம் வோல்டேஜ் 6.99 வோல்டேஜ் வருது, அதாவது நியர்லி 7 வோல்டேஜ். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா வி ரெஃபரன்ஸ் வோல்டேஜை விட பாதி வோல்டேஜாக இந்த விகாம் வோல்டேஜ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இந்த ரெண்டு வோல்டேஜும் ப்ராப்பராக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இந்த போர்டோடைய எல்லா காமா வோல்டேஜையும் எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக காஃப் ஐசிக்கு போகக்கூடிய சிக்னல் மற்றும் வோல்டேஜ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். விகாம் வோல்டேஜ் 6.9 வோல்டேஜ் வருது. அடுத்து எஸ்டிவி 2.3 வோல்டேஜ். இதில் எஸ்டிவி எஸ்டிவிஆர் ஓஇ இது எல்லாமே 2.3 வோல்டேஜ் தான் வரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.